பீகார் வெற்றி தமிழ்நாட்டில் கிடைக்குங்கிறாரு. இப்ப மோடி நேற்று பேசும்போது தானே சொல்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா பேசணும். தமிழ்நாடு எல்லாத்துலயும் அப்படிதான் மோடி பேசுவார், தப்பு இல்ல. அவர் ஜெயிச்சிருக்காருல்ல. எப்படி ஜெயிச்சாருன்றது வேற, அது விமர்சனம். வென்றவர்கள் குரல் அப்படிதான் இருக்கும். இதை பார்த்தாவது நமக்கு சொரண வரணும் தான் நான் சொல்றேன். மத்திய அரசு என்பது வேறு, மாநில அரசு என்று வருகின்ற இடத்தில் ஒரு முறை நீங்கள் விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் 60-70 ஆண்டுகளுக்கு எந்திரிக்க முடியாது. குறைஞ்சது 100 வருஷ சரித்திரம். நம்முடைய வாழ்நாள்லாம் முடிஞ்சிடும். நமது பிள்ளைகள் வரலாறு தெரியாம, மொழி தெரியாம, கலாச்சாரம் தெரியாம, பண்பாடு தெரியாம எங்கேயாவது தேட்டரில் போய் உட்காந்துருப்பான். அங்க வந்து உட்காந்துட்டு அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தேடிட்டு இருப்பான். ஆகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்குண்டான தகுதியெல்லாம் வளர்த்துட்டு வரும்போதே தற்குறியா வராத, ரவுடியா வராத, அடிப்பன் உதைப்பன் பேசாத, செத்து போனவன் வந்து நான் ரூமுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லாத, அடிப்படையான மனித பண்புகளையும் நாகரிகத்தையும் கற்றுக்கொண்டு வருகின்ற எல்லோரும் அரசியலுக்கு வேணும். அவர்கள் நடிகர்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். தலைமை பண்பு இல்லை என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கிற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால், கட்டுப்பட வேண்டிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய கடமை சாதாரண குடிமக்களுக்கு உண்டு. அதுதான் தேர்தல் முடிவுகள் வந்து தீர்மானிக்கும். ஆகவே தமிழ்நாடு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இருக்கிறது. அது ஆச்சரியக்குரியமாக மாறுமா அல்லது அவமானக்குறியாக மாறுமான்றது வந்து மே மாதம் தெரிஞ்சிடும். சோஷியல் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் 22.99%, ஒரு 1,15,02,563 வாக்குகள் போயிட்டு இருக்கு. பாஜக 20%, ஐக்கிய ஜனதா 19, காங்கிரஸ் 8 தான், சிராக் பாஸ்வான் 4, அவங்களே ஒரு 44% வராங்க. யார்? பாஜக கூட்டணி. இவங்க வந்து ஒரு 22, ஒரு 8, 30% வராங்க. அது இல்லாமல் அவர் ஒரு 3% பிரிச்சிட்டாரு, பிகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு ஓய்விசி அது வேறு இருக்கிறாரு, அவர் ஒரு கொஞ்சம் பிரிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்சிகளை வச்சு பிரிக்கிறாங்க. அந்த கட்சியை பிரிக்கிறதுக்கு தான் ஜாதி வெறியாக பிரிக்கிறது, மதம் வாரியாக பிரிக்கிறது. பிரிக்கும் போது பாருங்கள், இப்போ அந்த கரெக்டாக இருக்கும் கணக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து போதுமான என்ன சொல்றது ஒத்துழைப்பை தேஜஸ்வி யாதவுக்கு கொடுக்க முடியல. அதான் எல்லாரும் கொடுக்க முடியல. இப்போ 22-8-30 வந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40-42%, வெறும் 12% தான் ஓட்டு வித்தியாசம். அந்த 10-12% ஓட்டு வந்து 202 சீட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ இன்னும் ஒரு 5-6% ஓட்டு இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா 70-80 சீட்டுக்கு மேலே வந்திருக்கும். அது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபைட்டாக இருக்கும்.